இந்த ஒரு செல் உயிரினம் உருவாகிறது. அதை பிரசவித்தவள் கடல். அதனால்தான் அவள் கடல் அம்மா. இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளை படிநிலை மலர்ச்சி மாறி 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 அதை பரிணாமம் என்கிறார்கள். நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம். மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள். நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதித்தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறார். அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா. படிமலர்ச்சியை பாருங்கள். அடுத்த நிலை வேண்டும். உலகில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்கள், இதில் எந்த உயிரினத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை, பேரிடர் இல்லை. கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரிடரும் அழிவு. இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல, பேராசை. அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறாள். இது